ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யா ரோஹிணியை பார்க்கறதுக்காக அங்கே ரோஹிணியோட வீட்டுக்கே வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டில் விஜயா இல்லை. பரதநாட்டிய கிளாஸுக்காக எடுக்கிறதுக்கு பார்வதி வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ ஸ்ருதி, ரவி எல்லாருமே மீனாவை முருகன் வந்து பொண்ணு கேட்டுட்டு போனதை பற்றி நினச்சி சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வித்யா, என்ன பரபரப்பாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டே வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, இன்னைக்கு சரியான காமெடி நடந்து போச்சுப்போ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நீங்களும் அந்த காமெடி சீனை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஸ்ருதி அங்கே வித்யா கிட்ட சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி கேட்குறாங்க, என்ன ஸ்ருதி சொல்கிறீங்க? இங்கே நம்ம வீட்டில் என்ன காமெடி சீன் நடந்துச்சு? வழக்கமாக என்னையும் மனோஜையும் வச்சு தானே நீங்கள் காமெடி பண்ணுவீங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க ரோஹிணி. உடனே அதுக்கு ஸ்ருதி பதில் சொல்கிறாங்க, ஆமாம் ரோஹிணி, இன்னைக்கு ஒருத்தன், அவன் பேரு கூட முருகனா, அவன் நம்ம மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொண்ணு கேட்டு இங்கே பூவு, தட்டு, பழம், அது இதுன்னு எல்லாம் எடுத்துட்டு வந்து பொண்ணு கேட்டான். அதுவும் யார்கிட்டன்னு கேளுங்க, அண்ணாமலை அங்கிள் கிட்ட. அவரை தான் மீனாவோட அப்பான்னு அவன் நினைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உடனே ரோஹிணியும் சிரிக்கிறாங்க. என்ன ஸ்ருதி சொல்றீங்க? மீனா கழுத்துல மஞ்சள் கயிறு போட்டிருக்காங்கல்ல, அதை பார்த்ததுக்கு அப்புறமுமா அவன் பொண்ணு கேட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஸ்ருதி சொல்றாங்க, அதை விட இன்னொரு காமெடி என்ன தெரியுமா வித்யா அப்படின்னு பக்கத்துல உட்காந்துருக்க வித்யாவையும் பார்த்து சொல்றாங்க ஸ்ருதி. மீனாவும் பக்கத்துலயே உட்காந்துட்டு தான் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க பேசுறத. இந்த லவ்வுக்கு ஐடியா கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண சொல்லி அனுப்பி வச்சதே யார் தெரியுமா? நம்ம முத்து தான். அதுதான் இருக்கிறதுலையே ஹைலைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சிரிக்கிறாங்க. உடனே ரோஹிணி, இரு இந்த மேட்ரை வச்சுட்டு உன்னை எப்படி கவுக்க போறேன்னு பாரு. ஆன்ட்டி இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், இந்த ஒரு மேட்டர் போதுமே மீனாவை கிளின்னு கிளிக்கிறதுக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவங்க ரூமுக்குள்ள வித்யாவை கூட்டிட்டு போயிடுறாங்க அவங்க வேலையை பார்க்கறதுக்காக. ஆனால் ரோஹிணி இந்த விஷயத்த பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க குடும்பத்தில்னு அப்போதைக்கு எதிர்பார்த்திராத மீனாவும் ஸ்ருதியும் அது ஒரு விளையாட்டா ஜோக்குக்காக தான் சொல்லி சிரிச்சிட்டாங்க. ஆனால் ரோஹிணி இந்த விஷயத்த விடுறதா இல்லை. இதை வச்சு விஜயா கிட்ட மீனாவுக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் வாங்கி தர முடியுமோ அவ்வளவு வாங்கி தந்துடுன்னு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் ஈவினிங் விஜயா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரோஹிணி காமெடியாக சொல்கிறத மாதிரி விஜயா கிட்ட இதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆன்ட்டி, இன்னைக்கு காலையில் ஒரு காமெடி சீன் நடந்துச்சு தெரியுமா? அதுதான் என்ன தெரியுமா, மீனாவை ஒருத்தன் பொண்ணு கேட்டு வீடு தேடி வந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா சிடுசிடுன்னு முழிக்கிறாங்க. ஏய் மீனா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. என்ன அத்தை அப்படின்னு கிச்சன்ல இருந்தே வெளியில் வர்ற மீனா கிட்ட, ஏய் என்ன ரோஹிணி சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? உன்னை எவனோ பொண்ணு கேட்டு ஒருத்தன் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம் அத்தை, அது காலையில் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னு சொன்னபோது விஜயா சொல்கிறாங்க, உனக்கு என்ன தைரியம் இருந்தா ரோட்டில் போகிறவன் வாரவன் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உன்னை பொண்ணு கேட்குற அளவுக்கு வெளியில் நடந்திருப்ப. எல்லா தப்பும் உன் மேலே தானே. ஒரு பொண்ணு வெளியில் போனால் எப்படி நடந்துக்கணும் கூட தெரியாது, அதுவும் கழுத்தில் மஞ்சள் கயிறு போட்டிருக்க, அதை கூடவா பார்த்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்பான். அப்படின்னா நீ அவன்கிட்ட எப்படி பேசியிருப்ப வலிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சரியான சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க விஜயா. இதையெல்லாம் பார்த்துட்டு உன் புருஷன் முத்து என்ன சும்மாவா இருந்தா? அவனை பல்ல தட்டி கையில் கொடுத்து அனுப்பிச்சிருக்க வேண்டாம், என்ன பண்ணிட்டு இருந்தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜயா. அத்தை, அது வந்து அவன் மேலேயும் தப்பில்லை. நான் கல்யாணம் ஆகாதவ அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீட்டோட பொண்ணுன்னு நினச்சிட்டு தான் வந்து மாமா கிட்ட என்னை பொண்ணு கேட்டான் அந்த முருகன். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு, என் வீட்டுக்காரருக்கே தெரியாது அவன் லவ் பண்ணுற பொண்ணு நான் தான்னு. அதனால தான் ஐடியா கொடுத்தாரு அப்படின்னு விஜயாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க மீனா. இதுக்கு எல்லாம் காரணம் உன் புருஷன் முத்து இருக்கான் பாரு, அவன்தான். பொண்டாட்டியை வச்சிருக்க இடத்துல வச்சிருக்கணும், தேவையில்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறா அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுனான்ல, நல்லா வேணும் அவனுக்கு. அது மட்டும் இல்லாமல் வளைச்சு நீ தான் போஸ் கொடுத்தையே அன்னைக்கு ஃபோட்டோக்கு, உன் பிஸ்னஸை ஆன்லைனில் டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் போடணும், ஃபேஸ்புக்கில் போடணும், அது இதுன்னு சொல்லி, அதான் அந்த ஸ்ருதி இருக்கா பாரு, அவ உன்னை வளைச்சு ஃபோட்டோ எடுத்து நெட்டில் போட்டு பிரபலப்படுத்தி இருக்கால, அதுதான் இப்படி வீடு தேடி ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கண்டபடி ஸ்ருதியையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்து ஸ்வீட் பாக்ஸோட என்ட்ரு ஆகிறாரு மனோஜ். அம்மா இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்குங்க, நான் மிகப்பெரிய தொழிலதிபராக போகிறேன், எனக்கு கிடைச்சிருக்கிற அதிர்ஷ்டம் பெரிய அதிர்ஷ்டமா, நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு விஜயா கிட்ட. என்னடா சொல்கிற, சொல்லு, இது வரைக்கும் நீ ஏதாவது சொல்லி நான் தப்பாக எடுத்திருக்கேனா, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு
விஜயா சொல்கிறாங்க. ஏண்டா என்ன ரோஹிணி, ஏதாவது உண்டாயிருக்கியா? இவ்வளவு சந்தோஷமா மனோ ஸ்வீட் கொடுக்குறான் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமா விஜயா கேட்டுட்டே ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றாங்க. அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கிற அண்ணாமலைக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் மனோஜ், அதான் உங்கள் அப்பா உட்காந்துட்டு ஸ்வீட்டவே பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கும் ஒரு ஸ்வீட் கொடு அப்படின்னு விஜயா சொன்ன உடனே, இல்லைம்மா அவருக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாரு மனோஜ். உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம், என் பையன் இவ்வளவு சந்தோஷமாக ஸ்வீட் கொடுக்கறத பார்த்து அவர் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கும், அதுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கொடுத்தாவது அடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லும் பொழுது, ஏ விஜயா, முதல்ல ஸ்வீட் கொடுத்த உடனே எடுத்து சாப்பிடக்கூடாது, என்ன ஏதுன்னு விஷயத்தை கேட்டுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை, ஏப்பா மனோஜ் எதுக்கு ஸ்வீட் கொடுக்குற அப்படின்னு மனோஜை பார்த்து கேட்குறாரு. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அப்பா இந்த விஷயத்த முதல்ல அம்மா கிட்ட தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு விஜயா கிட்ட வந்து நின்று, அம்மா என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு விஜயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் மனோஜ் சொல்கிறாரு, அம்மா நான் அதுதான் அந்த சந்தோஷி டிரெக்டர் கிட்ட எடுத்திருந்தேன்ல, அந்த மிகப்பெரிய பிராண்டோட டீலராக என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டீலர்ஷிப்பில் கடந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் எனக்கு கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட் எவ்வளவு தெரியுமாமா? 35 லட்சம் ரூபா அப்படின்னு விஜயா கிட்ட சொல்கிறாரு. உடனே ரோஹிணிக்கு முகம் சுருங்கிடுது. உடனே விஜயா சந்தோஷத்தில், என்னடா சொல்கிற, ஒரே மாதத்தில் 35 லட்சம் ரூபா லாபமா? சே, என் பையன் எவ்வளவு ஒரு பெரிய திறமசாலி. என்னமோ எல்லாரும் சொன்னீங்களே மனோஜ் ஒரு ஓடுகாலி பையன், திருட்டு பையன் அப்படின்னு, ஆனால் இன்னைக்கு அவனே சுயமாக அவனோட மூளையை வச்சு 35 லட்சம் ரூபா ஒரே மாதத்தில் சம்பாதிச்சிருக்கான். இப்போ தான் விஜயாவோட பையங்கிறத நிரூபிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பெருமையாக பேசும் பொழுது உடனே முத்து சொல்கிறாரு, இல்லைம்மா அடிக்கடி உங்கள் பையன் திருட்டுத்தனத்தை பண்ணி பண்ணி நிரூபிச்சுட்டு தானே இருக்கா, என்னமோ இப்போ மட்டும்தான் உங்கள் பையன் நிரூபிச்சிருக்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கிண்டலாக கேட்குறாரு முத்து. உடனே விஜயா, டேய் உனக்கு பொறாம, மனோஜ் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை ஒரே மாதத்தில் சம்பாதிச்சிருக்கான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இனி வரப்போகிற மாதம் எல்லாம் இதே மாதிரி தானே அவனுக்கு வருமானம் வரும், அதை பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் வயிறு எரிய போகிறீங்க அப்படின்னு விஜயா மனோஜை தூக்கி வச்சு பேசுகிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, ஏன் விஜயா, ஏன் இவங்கன்னா வாங்க மாட்டாங்க? ஸ்ருதி, ரவி, முத்து, மீனா எல்லாத்துக்குமே திறமை இருக்கு, அவங்களும் எதிர்காலத்தில் சாதிச்சு காமிப்பாங்க. இப்போ இருக்கிறத மட்டும் வச்சுட்டு நீ தூக்கி வச்சுட்டு பேசாத மனோஜை. மனோஜ் சம்பாதிக்கிறான்ங்கிறது எனக்கும் சந்தோஷமான விஷயந்தான், அதை பற்றி நான் தப்பு சொல்லலை. அதுக்காக மற்ற பிள்ளைங்க 2 பேர்த்தையும் நீ மட்டம் தட்டி பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எழுந்திரிச்சு போயிடுறாரு. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அம்மா விடுங்கம்மா, இவங்களை பற்றி தெரிஞ்சது தானே, ஆனால் உங்களுக்கு சந்தோஷம் தானே நான் இவ்வளவு பெரிய அமௌண்ட் ப்ராஃபிட்டாக எனக்கு கிடைச்சிருக்கிறது, எனக்கு அதுவே திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹிணி உனக்கும் சந்தோஷம் தானே, உங்கள் 2 பேர்த்துக்கும் சந்தோஷமாக இருந்தால் போதும், நான் முன்னேறதை விரும்புறது நீங்கள் 2 பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாரு மனோஜ். பின்னாடியே போகிற ரோஹிணி மனோஜை பிடிச்சி நிறுத்தி, மனோஜ் நீ என்ன லூஸா, எதுக்கு 35 லட்சம் ரூபா ப்ராஃபிட் வந்ததை ஆன்ட்டி கிட்ட அப்படியே உண்மையை சொன்ன, இப்போ ஆன்ட்டி அந்த பணத்தை கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்ட உடனே மனோஜ் சொல்கிறாரு, அதனால் என்ன ரோஹிணி, அம்மா கேட்டாங்கன்னா அம்மா கிட்ட கொடுக்க வேண்டியது தான், உனக்கு தான் தெரியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களே எங்கள் அம்மா தான், இது வரைக்கும் நான் எங்கள் அம்மா கிட்ட எதையுமே மறைச்சதில்லை ரோஹிணி, அதனால் இதையும் நான் மறைக்கக்கூடாதுன்னு உண்மையே சொல்லிட்டேன், இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் முழிக்கிறாரு. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஏ மனோஜ், இது வரைக்கும் நீ இப்படி இருந்தது சரி, ஆனால் இனிமேல் அதிகமாக நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும்போது எல்லாத்தையும் ஆன்ட்டி கிட்ட சொன்னேன்னா அது கடைசியில் நமக்கு பிரச்சனையாக தான் வந்து முடியும். ஏன்னா எப்படி சொல்கிறேன்னு கேளு, நம்ம இன்னைக்கு காலையில் அதுதான் அந்த மொட்டை பாஸ் கூட்டிகிட்டு போனாரே, அந்த வீட்டை நாம் விலைக்கு வாங்க போகிறோங்கிற விஷயம் எப்படியா இருந்தாலும் நீ உங்கள் அம்மா கிட்ட இந்த உளறுவாயை வச்சுட்டு சொல்லாமல் இருக்க மாட்டேன். அப்படி அந்த வீட்டை நம்ம விலைக்கு வாங்கும் பொழுது அந்த வீட்டை யார் பேர் எழுதுறது அப்படிங்கிற பிரச்சனை வரும் பாரு மனோஜ் வேணும்னா. ஏன்னா அப்போ ஆன்ட்டி அவங்க பேருக்கு தான் எழுத சொல்லுவாங்க. ஆனால் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னோட திறமையை வெளிக்காட்டி நீ கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தில் வீடு வாங்க போகிற, அந்த வீட்டை ஆன்ட்டி பேரில் எழுதுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல மனோஜ் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஆமாம் ரோஹிணி, இப்போ தான் நீ சொல்கிறது எனக்கே புரியுது. அம்மா கிட்ட நீ அதை சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா, அந்த 35 லட்சம் ரூபா ப்ராஃபிட் வந்ததை அப்படின்னு சொல்லும் பொழுது ரோஹிணி, சரி மனோஜ் நீ சொன்னது சொல்லிட்ட, அதோட சரி, ஆனால் இப்போ நம்ம வீடு பார்த்துருக்கோம், அந்த வீட்டை நம்ம விலை கொடுத்து வாங்க போகிறோங்கிற விஷயத்த ஆன்ட்டி கிட்ட சொல்ல வேண்டாம், அப்படியே சீக்ரெட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க.
மனோஜ் கிட்ட ரோஹிணி பேசிட்டு இருக்கும் பொழுதே அங்க கிறிஷோட பாட்டி, அதுதான் ரோஹிணியோட அம்மா கால் பண்றாங்க ரோஹிணிக்கு. ரோஹிணி, பையன் இன்னைக்கு கிளாஸுக்கு போக மாட்டேங்கிறான், ரொம்ப அடம் பிடிக்கிறான், அதுவும் நீ வந்தாதான் போவேன்னு சொல்றான், சீக்கிரமா கிளம்பி வா ரோஹிணி. இப்படியே 2-3 நாள் உடம்பு சரியில்லாம அது இதுன்னு லீவு போட்டாச்சு. இன்னைக்கு எப்படியோ ஸ்கூலுக்கு புறப்பட வச்சுட்டேன், ஆனா உன்னை பார்த்துட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன், அதுவும் நீயே கொண்டுட்டு போய் விடணும்னு சொல்றான். முடிஞ்சா இன்னைக்கு வந்துட்டு போடி கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா சொல்றாங்க. மனோஜ் கேட்குறாரு, யாரு ரோஹிணி ஃபோனில் அப்படின்னு கேட்ட உடனே ரோஹிணி வழக்கம் போல், அது யாரும் இல்லை மனோஜ், ஒரு கிளைண்ட்டு இமீடியட்டாக ஏதோ மேக்கப் பண்ணணுமா, சீக்கிரமாக வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி ரோஹிணி சரி, எந்த ஏரியாவுக்கு போகணும், கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அது இங்கே பக்கத்தில் தான் மனோஜ், அதை நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக்கை தூக்கி போட்டுட்டு ரோஹிணி உடனே அங்கே கிறிஷும் அவன் பாட்டியும் இருக்கிற வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கிறிஷ் எல்லாமே யூனிஃபார்ம் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ரெடியாகி இருக்காரு. உடனே ரோஹிணியை பார்த்த உடனே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சி அழுகிறாரு. நான் ஸ்கூலுக்கு போகணுன்னா நீங்களே என்னை ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணி விட்டால் தான் நான் போவேன் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி, சரி சரி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுமா, நான் இவனை விட்டுட்டு அப்படியே நான் பார்லர் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிறிஷை கூட்டிகிட்டு ஆட்டோவில் போகிறாங்க. கிறிஷை புதுசாக சேர்த்தி இருக்க ஸ்கூலுக்கு. அந்த ஸ்கூலில் தான் இப்போ அண்ணாமலை புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்காரு. அதனால் ரோஹிணி அதை பார்த்துட்டாங்க, அண்ணாமலை அங்கே தான் வேலை செய்ய போகிறாருங்கிறதையும் தெரிஞ்சுட்டாங்க. அதனால் ஸ்கூலுக்குள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ரோஹிணிக்கு. இருந்தாலும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முகத்தை அப்படியே தலையில் ஷாலை எடுத்து போத்திட்டு போகிறாங்க கிறிஷை கூட்டிகிட்டு. ஆனால் அதிர்ச்சியாக அந்த ஸ்கூலுக்குள்ளே இருந்து முத்து வெளியில் வர்றாரு. முத்து எதுக்காக போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையை அங்கே விடுறதுக்காக. விட்டுட்டு மனசே இல்லாமல் முத்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு, அப்பா இந்த வயசில் தேவையாப்பா இது உனக்கு, நீ பேசாமல் வீட்டில் ராஜா மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறத விட்டுட்டு எதுக்குப்பா இந்த வயசில் இப்படியெல்லாம் பார்ட் டைம் வேலை அந்த வேலைன்னு சொல்லிட்டு வந்து உங்கள் உடம்ப கஷ்டப்படுத்திக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, டேய் என் வேலையையும் என் உடம்பையும் எனக்கு பார்த்துக்க தெரியும், உனக்கு சவாரிக்கு நேரமாச்சு, நீ முதல்ல கிளம்பி ஷெட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழக்கம் போல் உள்ள ஸ்கூலுக்குள்ளே நுழையிறாரு அண்ணாமலை. இதை எல்லாத்தையுமே ஆட்டோலேருந்து இறங்கின உடனே பார்த்துட்டே நிற்கிறாங்க ரோஹிணியும் கிறிஷும். அப்போ கிறிஷ் பார்த்தீங்கன்னா வெளியில் வர முத்துவை முத்து அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறா. உடனே கிறிஷோட குரல் மாதிரி இருக்கேன்னு முத்து அங்கே சுற்றி தேடுறாரு. ரோஹிணி ஒளிஞ்சுக்கிறாங்க.